இராமாயணத்தின் சில காட்சிகளை தேர்வு செய்து அந்த குறிப்பிட்ட காட்சியை வான்மீகி எப்படி கண்டார், அதை கம்பர் எப்படி காட்டினார் என நம் நண்பர்கள் பேசப் போகிறார்கள். தசரதன் என்ற மகா மன்னன் பல ஆண்டு காலமாக ஆண்டு கொண்டிருந்தாலும் அவருக்கு தசரதன் என்ற பெயர் வந்ததற்கு காரணமாக 10 திக்குகளிலும் ரதத்தை விட்டு ஆட்சி செய்து பிரமாதமாக இருந்தான் என்பது. அப்பேற்பட்ட அரசனுக்கும் ஒரு வருத்தம் இருந்தது. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் கூறுவது உண்டோ? மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அன்னம் உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். ஆழ்வாரின் காட்சி மாறும். அதே கருத்துத்தான் ராமனும் லக்ஷ்மணனும் சுமித்ரா மாதாவை வணங்கி செல்ல உத்தரவு வாங்கி கொண்டு செல்ல வருகிறார்கள். லக்ஷ்மண சுவாமிக்கு ஒரே பயம். அம்மா அனுகிரகம், அம்மா ஆசீர்வாதம் செய்யாவிட்டால் நாம் போக முடியாது என்ற கவலையோடு நிற்கின்றார். சித்திரக்கூட்ட மலையில நடக்கிற ஒரு இன்சிடென்ட், அதாவது பாதுகாப்பட்ட அபிஷேகம். பரதன் ராமச்சந்திரனை மீட் பண்ணி அவருடைய பாதுகைகளை வாங்கி எடுத்துட்டு போற சீன். வஞ்சேன நஞ்சமன வஞ்சி மகள் வந்தாள் என அழகாக கம்பர் விவரிக்கிறார். அதாவது நஞ்சு போல் வஞ்சம் மிகுந்தவள் பஞ்சு போல் நடந்து வருகிறாள் என்கிறார். இதையே ஆழ்வாரும் பொன்மேனியலாக சிவற்பனைக்கு வந்தாள் என்று தனது பிரபந்தத்தில் கூறுகிறார். சீத்தையை தொட்டு தூக்கிச் சென்றது சரியா தவறா என்பதை பற்றி ஒரு ஆராய்வு இருக்கிறது. சீத்தை கொடுத்த அனுமதியின் பேரில் தான் ராவணனால் சீதையை தூக்கிச் செல்ல முடிந்தது என்பது ஒரு கருத்து. வால்மீகி அவர்கள் ராமன், இலக்குவன் ஆகியோர் சுக்ரீவனை தேடிச் சென்று நட்பு கொண்டதாக காட்டியிருப்பார். ஆனால் கம்பநாட்டாழ்வானோ அனுமன் ராமன், இலக்குவன் ஆகியோரை பற்றி சுக்ரீவனிடத்திலே கூறி யோசனைகள் எல்லாம் சொல்லி அவரை அழைத்து சென்று ராமன், லக்வன் ஆகியோரிடத்தில் கூட்டிச் சென்று அவர்களுடன் நட்பு பேணுவதாக காட்சிப்படுத்தியிருப்பார். அனுமன் பிரம்மாஸ்திரத்தால் கட்டுண்டான். ஆனால் அனுமனால் பிரம்மாஸ்திரத்தை விளக்க முடியாதா? ஏன் அவன் அது செய்யவில்லை? ராமாயணம் என்பது ஒரு வேதம். இந்த வேதத்தை பாராயணம் செய்வதாலோ சிரவணம் பண்ணுவதாலோ என்ன பலன் என்பதை வால்மீகி எப்படி காட்டியிருக்கிறார், கம்பர் எப்படி காட்டியிருக்கிறார் என்பதை பட்டாபிஷ சிற்பத்தில் நாம் அனுபவிப்போம்.